இன்றைக்கி அத்தை முட்டை குழம்பு செஞ்சுருக்காங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அத்தை எண்ணெய் ஊற்றி சோம்பு மிளகு போட்டாங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டாங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டாங்க அத்தை. வதக்குனதுக்கப்புறம் மிளகா பச்சை மிளகா ரெண்டும் ஆட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் குட்டி தக்காளி போட்டு நல்லா அத்தை வதக்கிக்கிட்டாங்க. வதக்குனதுக்கப்புறமா அத்தை தேங்காய் ஆட் பண்ணிட்டாங்க. தேங்காய் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிட்டாங்க அத்தை. வதக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அத்தை ஆட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு குட்டி ஸ்பூனில் மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் அத்தை போட்டாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அத்தை அதை நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டாங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் பட்டை கிராம்பெலாம் அத்தை போட்டாங்க. பட்டை கிராம்பெலாம் போட்டுட்டு அத்தை வெங்காயம் ஆட் பண்ணிட்டாங்க. வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அத்தை தக்காளி போட ஆரம்பிச்சிட்டாங்க. தக்காளி போட்டது அதையும் நல்லா வதக்கி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதுலேயும் போட்டு அதையும் நல்லா அத்தை வதக்கிக்கிட்டு 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிட்டாங்க. அதையும் நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் அத்தை ஆட் பண்ணிட்டாங்க. நெய் ஆட் பண்ணி நல்லா அத்தை கிண்டிட்டாங்க. எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டாங்க. கிண்டினதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருந்தது அதில் தண்ணி ஊற்றி அத்தை ஊற்றிட்டாங்க. ஊற்றி அதையும் நல்லா கிண்டி அரிசியில் இருந்த கொஞ்சம் தண்ணி எடுத்து அத்தை குழம்புல ஆட் பண்ணிட்டாங்க. குழம்புல ஆட் பண்ணி அத்தை கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அத்தை போட்டு அதை நல்லா வதக்கிக்கிட்டாங்க. மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. வதக்குனதுக்கப்புறம் மல்லித்தூள், கருவேப்பிலை போட்டு நல்லா அதையும் வதக்கி குழம்புக்குள்ளே போட்டாங்க. குழம்புல போட்டு நல்லா கிண்டிட்டு அதை கொஞ்ச நேரம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு முட்டையெல்லாம் ஆட் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு முட்டையில் 2 கரு இருக்குது. நாங்களும் இந்த ஒரு முட்டையில் இருக்குதுன்னு தான் நினச்சோம். ஆனால் அத்தை போட்ட எல்லா முட்டையிலையும் இருந்துச்சு. அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இது அத்தை ஒவ்வொன்றா பொறுமையாக எடுத்து குழம்புல போட்டாங்க. குழம்புல போட்டு குழம்ப மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் முட்டையெல்லாம் அழகாக வெந்து மேலே நின்றுச்சுங்க. அத்தை சுட சுட சாப்பாடு, கொதிக்க குழம்பு. அத்தை இந்த குழம்புக்கு வாழைக்காய் பொரியல் செஞ்சாங்க. குட்டீஸ்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அத்தை ஊட்டி விட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.